அதுக்கு என்ன பார்க்கலாம்னா வந்து சண்டே அதில் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சிக்கன் உப்பும் மஞ்சள் தூள் போட்டு நான் ஊற வச்சிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டெல்லாம் உரிச்சி எடுத்துறதுக்கு எப்படி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டை கழுவிட்டு அரைக்க போட்டுக்கலாம். ஆயில் அப்புறம் பேசலாம். இப்போ வந்து நம்ம சிக்கனை தாளிச்சு விட்டுடலாம். நான் கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ சிக்கனை வந்து கழுவி வச்சிட்டோம். இதை அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் இப்போ வெங்காயம், அப்புறம் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரைஸு. அது வந்து உங்கள் அப்பாவுக்கு ரைஸு, ஏன்னா அவருக்கு வந்து தோசை பிடிக்காது. அப்புறம் சிக்கன் கிரேவிக்கு வந்து அவர் தோசை சாப்பிட மாட்டார். நானும் பாப்பா தம்பிலாம் சாப்பிட்டுக்குவோம். அவருக்கு மட்டும் சாப்பாடு வச்சுட்டோம்னா அந்த மதியானத்துக்கு கூட நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் வச்சுட்டேன். அப்புறம் மதியானத்துக்கு அதையும் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். வந்து நம்ம ரைஸ் வந்து நல்லா கழுவிட்டு நம்ம அந்த பக்கம் வச்சு விட்டுடலாம். நீ தோசை சாப்பிடுறதுல தம்பி? சாப்பிடுவேம்மா. கிரேவிக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது. ஏன்னா நம்ம மட்டன் சிக்கன் அப்படி செய்கிறோம்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம். அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அரைச்சி வச்சுருந்து போட்டோம்னா அந்த டேஸ்ட்டாக நல்லாவே இருக்க மாட்டேங்குது. நான் ஒரு வாட்டி ட்ரை கூட பண்ணியிருக்கேன், பிடிக்கவே இல்லை அதோட டேஸ்ட்டு. ஆனால் புதுசாக அரைச்சி போடும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்குது. ரோட்டுக்கிட்ட தான்டா, அது ரோட்டுக்கிட்ட தான் கொஞ்சம் அந்த கொஞ்சம் கம்முன்னு இருக்கவும். ஃபஸ்ட்டு வந்து கறி மசாலா போட்டுக்கலாம். கம்மி இருடி. இப்போ நம்ம கிரேவி அப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம வந்து கொத்தமல்லி ஊற்றி வைக்கலாம்.
சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.